டைட்டன்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய லீட் கோட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் யூனிக் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸி லெவல் அண்ட் டாப் இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ given a string as find the first not repeating character in it and return its index. If it does not exist, return -1 அப்படின்ட்டு. இதோட அர்த்தம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட இன்புட் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. அதில் உள்ள நான் ரிப்பீட்டிங் கேரக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுலேயுமே ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ லீட் கோட் எடுத்துக்கிட்டோன்னா இதில் நிறைய நான் ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ் இருக்குது. எல் ஒரு டைம் தான் வருது, டி ஒரு டைம் தான் வருது, சி ஒரு டைம் தான் வருது. பட் வந்து ஃபஸ்ட்டு நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து எல் தான். கரெக்டாக? ஸோ எல்லோட இண்டெக்ஸாக நம்மளுக்கு அவுட்புட்டில் வரணும். இப்போ இதே செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லவ் லீட் கோட் அப்படின்னு இருக்குது. இதில் எல் வந்துட்டு 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிடுது. ஸோ அது வந்து நான் ரிப்பீட்டிங் கேரக்டர் கிடையாது. அதே மாதிரி ஓவும் அடுத்து வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வி தான் நான் ரிப்பீட்டிங் கேரக்டரில் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அதோட இண்டெக்ஸ் 2 இருக்கு இல்லையா, அது பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் வந்து எல்லாமே ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, நான் ரிப்பீட்டிங் கேரக்டரே இல்லை அப்படின்ற கேஸ் இருந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அவுட்புட் -1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். இப்போ இதுதான் நம்ம வந்து கோட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம் ஜாவாவில். ஸோ இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலான்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ நான் இதை எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ வந்து s.index of c அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு கேரக்டர் எடுத்துக்கும், அந்த ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த கேரக்டரை வந்து அது கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து லாஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கேரக்டரை வந்து கண்டுபிடிச்சிடும். இப்போது நம்ம ஒரு கேரக்டரோடைய ஃபஸ்ட் அக்கரன்ஸையும் லாஸ்ட் அக்கரன்ஸையும் கண்டுபிடிச்சாலே அது வந்து சப்போஸ் அந்த ஃபஸ்ட் அக்கரன்ஸும் அதுதான், லாஸ்ட் அக்கரன்ஸும் சேம் தான் அப்படின்னு இருக்கிறப்போ அது ஒரே ஒரு டைம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலான் இருக்கேன். நம்ம இப்போ சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம லாஜிக் தான் போட போகிறோம். முதல்ல வந்து ஃபார் லூப் போடலாம். நம்மளுடைய ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஐட்ரேட் ஆகணும்ல. ஸோ ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஐ இஸ் லெஸ் தேன் எஸ்ன்றது நம்மளுடைய இன்புட் ஸ்ட்ரிங் தான் எஸ்ஸு. ஸோ s.lengthன்னு கொடுத்தாச்சு. ஐ இஸ் லெஸ் தேன் s.length அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்கோட லெங்க்த்துன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் லெங்க்த்து. நம்மளோட இண்டெக்ஸ் வந்து அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் -1 தான் நம்மளுடைய இண்டெக்ஸாக இருக்கும். அதனால் நான் இங்கே லெஸ் தேன் கொடுத்துறேன். இது நான் நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அண்ட் i++ கொடுத்தாச்சு. இப்போ இந்த லூப்குள்ளே வந்து என்ன நடக்க போகுதுன்னா, நான் கேரக்டர் ஃபஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நான் ஒவ்வொரு கேரக்டரையும் தானே பார்க்க போகிறேன், அதோட ஃபஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே இருக்குது, லாஸ்ட் அக்கரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேர் c இஸ் ஈக்குவல் டு எஸ் நம்மளுடைய ஸ்ட்ரிங் டாட் கேர் அட் ஐ. ஏற்கனவே வந்து நான் இந்த மெத்தட் வந்து சொல்லியிருப்பேன். இந்த கேரட் ஐ அப்படின்ற மெத்தட் வந்து ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரை வந்து தனியாக எடுத்து காட்டும். அதுக்கு தான் இந்த கேரட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு மெத்தடு. இப்போ ஐன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸ், அது 0லேருந்து ஸ்ட்ரிங்கோட எண்டு வரைக்குமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு இண்டெக்ஸில் உள்ள ஒவ்வொரு கேரக்டருக்கும் தான் நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு இஃப் கண்டிஷன் வந்து போடுறேன். நான் உங்ககிட்ட இது ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஒரு கேரக்டரோட ஃபஸ்ட் அக்கரன்ஸும் 1ன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் அக்கரன்ஸுமே 1 தான் வச்சுக்கோங்க. அப்போ ஒரே ஒரு டைம் தான் அந்த கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம்ல. ஸோ செக்கிங் இஃப் த கேரக்டர் இஸ் யூனிக், அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி. ஸோ இஃப் எஸ் டாட் இந்த மெத்தட் நேம் வந்து பார்த்துக்கோங்க, இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு சின்றது நம்மளுடைய கேரக்டர், ஓகேவா, ஈக்குவல் டு எஸ் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு அகெயின் சி வந்து நம்மளுடைய கேரக்டர். இந்த இண்டெக்ஸ் ஆஃப் சி அப்படின்றது ஃபஸ்ட் இண்டெக்ஸை வந்து கண்டுபிடிக்கும். லாஸ்ட் இண்டெக்ஸ்ன்றது அதோட பேரில் இருக்கிற மாதிரி ஆப்வியஸ்லி லாஸ்ட் இண்டெக்ஸ் தான் கண்டுபிடிக்கும். அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ஐ, விச் இஸ் அவங்க வந்து நம்மக்கிட்ட கொஸ்டின்லேயே சொல்லியிருப்பாங்க இண்டெக்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல நம்ம இண்டெக்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா ஐ அப்படின்ற வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால ஐ அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு.
போட்டதுக்கப்புறமா இப்போ ஃபைனலாக நம்ம இன்னொரு கண்டிஷன் வந்து போடணும் இல்லையா? சப்போஸ் வந்து எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது, யூனிக் கேரக்டரே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் நான் என்ன போடுறேன்னா ரிட்டர்ன் -1. சப்போஸ் இந்த லூப் இல்லை எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலே யூனிக்காக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அப்போ ரிட்டர்ன் -1. இப்போ சப்போஸ் இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஐன்ற இண்டெக்ஸ் வரும், ஒரு பர்டிகுலர் கேரக்டரோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸும் லாஸ்ட் இண்டெக்ஸும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து முதலே சொல்லியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நான் ரிப்பீட்டிங்காக இருக்கிற கேரக்டரோட இண்டெக்ஸ் தானே கேட்டிருக்காங்க, நம்ம அதை பற்றி எதுவுமே ஸ்பெசிஃபையே பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டே வந்து நம்ம கேரக்டர் தனித்தனியாக எடுத்துட்டோம்ல, அந்த கேரக்டருக்கே அது வந்து செக் பண்ணிடும் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, லாஸ்ட்டு எப்போ வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுனாலே அது அங்கேயே ஸ்டாப் ஆயிரும் இல்லையா? அதுக்கு அடுத்தடுத்து இதே மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற இடத்துக்கு அது போக போகிறது கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இதை மட்டும் போட்டாலே போதும். ஃபஸ்ட்டு எது யூனிக் கேரக்டராக இருக்கோ அதோட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். ரன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளோட சொல்யூஷன் ஒர்க் ஆகுதான்ட்டு. பார்த்திங்கன்னா நம்மளோட 3 டெஸ்ட் கேசஸ்மே வந்து பாஸ் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணிடலாம் கோடை. சூப்பர், இங்கேயுமே அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரிசையாக நிறைய லீட் கோட் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் நிறைய பேர் வந்து நினைக்கலாம் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம இப்போ பிகினர் லெவலில் இருக்கிறதுனால எது ஈஸியோ அது வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். ஃப்யூச்சரில் போக போக இந்த மாதிரி மெத்தட்ஸே யூஸ் பண்ணாமல் கூட நம்ம எப்படி பண்ணுறதுன்றதையும் நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இதில் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.